ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிரந்தர பண வரவை பெறுவதற்கு செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாம் அனைவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக கடினமான வேலையாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு தாங்க இருக்கோம். அதனால் அனைவருக்கும் பணத்தினுடைய மதிப்பு நன்றாகவே தெரியும். பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டே இருந்தாலும் கூட பணம் கையில் வந்தாலும் தங்காமல் போகும். பணம் வீண் விரயம் ஆகும். இதற்கு ஜோதிட ரீதியாக பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுதுங்க. அதில் முக்கியமானது தான் மகாலட்சுமி தேவியின் அருள் இல்லாதது. அதனால் பணவரவை தக்க வைத்து கொள்ளவும் அதிகரிக்கவும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் மிகவும் எளிமையான பொருளுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு மலர் தாங்க. மலர்களை வைத்து தெய்வத்தை வழிபட்டால் தான் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அந்த வகையில் இன்று நாம் பயன்படுத்த போகும் மலர் செம்பருத்திங்க. அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த செம்பருத்தியை கையில் வைத்து வழிபடலாங்க. அப்படி செம்பருத்தி பூவை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் முறையை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூவில் பல தெய்வீக சக்திகள் இருக்கிறது. மருத்துவ குணங்களும் அதிகமாகவே நிறைந்த இந்த செம்பருத்தி பூ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுவதுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான 5 இதழ்கள் கொண்ட ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி மலரை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு அடுத்ததாக தேவைப்படுவது செம்பு உலோகத்திலான ஒரு சொம்புங்க. அது சிறிதாக இருந்தால் கூட பரவாயில்லங்க, அதனை வைத்து நம்ம செய்யலாம். ஆனால் செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட சொம்பு தாங்க இதற்கு தேவை. இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக தான் நீங்கள் செய்யணும். மாலை நேரத்திலேயே மொட்டையாக இருக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி பூவை பறித்து நீங்கள் வைத்துக்கொள்ளணுங்க. இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக பூஜை அறையில் சொம்ப தண்ணீர் நிரப்பி அதில் செம்பருத்தி பூவை நீங்கள் போடணுங்க. மறுநாள் காலையில் குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேண்டுங்க. காலையில் எழுந்து பூஜை அறையில் உள்ள ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு, குறிப்பாக மகாலட்சுமி தேவியார், அப்படி இல்லைன்னா குலதெய்வத்திற்கு செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் வைக்கணுங்க. செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக நினைத்து குடிக்க வேண்டுங்க. இதே போல் தொடர்ந்து 48 நாட்கள் இந்த செம்பருத்தி பூ பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய முழு அருளையும் பெற்று பணவரவை நிரந்தரமாக அதிகரிக்க முடியுங்க. எதிர்பாராத விதமாக பணவரவும் கிடைக்குங்க. நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வாங்க. அதற்கான பலன் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.